உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நரகாம்பள்ளி வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நரகாம்பள்ளி என்பது எனக்கு வேலூர் பேராயத்தில் அதாவது இந்த குட்டலம்மன் பெஞ்சு அந்த சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த சர்ச். அப்போ சின்ன சர்ச்சு இந்த ரூப் போட்டு ஃபெயிலியர் ஆகி திரும்பவும் எழுப்பி கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. அதனால் மறக்க முடியாத திருச்சபை. மீண்டும் திருச்சபையோட இறை ஒப்படைப்புக்கு அந்த இறை ஒப்படைப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அந்த பிள்ளைகளோடு குடும்பங்களோடு வந்து ஒரு மெடிக்கல் கேம்பை நடத்தணும்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. தொடர்ச்சியாக இந்த திருச்சபையோடு ஆண்டவர் நல்ல நரகாம்பள்ளி பள்ளி என்பது ஆண்டோடைய தொழுகையின் கூடம். இந்த தொழுகையின் கூடம்ங்கிற இந்த ஊரில் தொடர்ச்சியாக ஆண்டவர் ஒரு நல்ல உறவை தந்திருக்கிறார். நான் இறையில் படிப்பதற்காக ஆர்டினேஷன் வாங்குறதுக்கு படிக்க போல வேதத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோக்கத்தோடு கடந்து போனேன். இங்கே டிடிஎஸ்க்கு அதற்கு உதவி செய்தும் வேலூர் பேராயத்தைச் சேர்ந்த நான்சி என்ற ரெவரண்ட் ஐசக் அவர்களுடைய துணைவியார் தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே போனால் எனக்கு அதுக்கப்புறம் செகண்ட் இயர் நான் படிக்கிறப்போ நண்பர் பேராயர் அன்றைக்கி ஆயராக எம்டிஎஸ் படிப்பதற்காக வந்திருந்தார் டிடிஎஸ்க்கு. அப்போ அவருடைய உறவு கிடச்சி அப்போ நான் வேலூர் பேராயத்தோடு ஒரு தொடர்பு. அதனால் இது மறக்க முடியாத நிகழ்வு. தொடர்ச்சியாக நான் பிசிஎஸ் முடித்த பிறகு நான் ஆர்டினேஷன் வாங்குறதுக்கு போல வேதத்தை பற்றி நான் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போனேன். நான் சர்ச்சில் செக்ரட்டரியாக பல வருஷங்கள் இருந்திருக்கிறேன். செக்ரட்டரினா உங்களுடைய மணியக்காரர் ஈக்குவல் செக்ரட்டரியா மணியக்காரர் மாதிரி பல வருஷமாக என்னுடைய 19-20 வயதிலே பொறுப்படுத்திட்டேன். சின்ன சர்ச். ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமான வளர்ச்சி. பேராய லெவலில், சென்னை பேராய லெவலில் எங்களுடைய சர்ச்சை தெரியும் எல்லாத்துக்கும். நேதாஜி நகர் குருசேகரன்னா எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த குருவானவர்களோடு நல்ல உறவு. அதுக்கு வந்த குருவானவர் வந்தாலும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு கடைசியாக கப்பரராக மாறிட்டேன். செக்ரட்டரியிலேருந்து கப்பரராக மாறின பிறகு நான் செக்ரட்டரி போஸ்டிங்கை விட்டுட்டேன். வேண்டாம், அங்கி போட்டு ஆல்ட்டுக்குள்ளே வந்த பிறகு செக்ரட்டரி வரக்கூடாதுன்னு நான் அதுக்கு எல்லா இடத்துலையும் அங்கி போடலான்னு நினச்சிக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் அங்கி போட்டுக்கலாம், இல்லை எங்கே போனாலும் அங்கி போடுவேன், யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு குருவானவர் மட்டும் நம்ம சாம்பியல் மாவு மாதிரி ஒரு குருவானவர் மட்டும் சொல்லிட்டாரு. இவர் சண்டைக்காரில் ஒரு சண்டைக்காரர் சொல்லிட்டார், நீங்கள் அங்கி போடக்கூடாதுன்ட்டார். நீ வந்து கப்பர் உங்கள் சர்ச்சில் மட்டும்தான் ஏன் நீங்கள் அங்கி போடணும், எங்கள் சர்ச்சில் அங்கி போடக்கூடாதுன்ட்டார். ஒரு கல்யாண நிகழ்வு. அந்த பெண் வீட்டுக்காரங்க நீ அங்கி போட்டுன்னு நீ சொல்கிறாங்க, கண்டிப்பாக போடணுங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க லோக்கல் குருவானு நீ போடக்கூடாது, தடை பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போ ஏன் அங்கி வாங்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு அங்கி என்ன ஆர்டினேஷன் பெரிய காரியமாக. இன்னொரு ஐயரை போய் கேட்டால் அதுக்கு நாங்கள் நாளைக்கு கூப்பிட்டு ஒருத்தரை வாங்கி தரேன்னார் அடுத்த நாளே. ஆனால் ப்ராப்பராக தான் ஆர்டினேஷன் வாங்க வேண்டும் என்று நினச்சேன். ப்ராப்பராக தான் வாங்கணும். அப்போ சென்னை பேராயத்தில் பேசினேன். சென்னை பேராயத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்னுடைய திருநெல்வேலி டைசிஸு, அதனால் தர முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு தர வாய்ப்பு இல்லைன்ட்டார். அப்போ திருநெல்வேலி பேராயரை போய் பார்த்தேன். அப்போ திருநெல்வேலி பேராயரோடு நல்ல உறவு, நல்ல ரிலேஷன்ஷிப்பு. அவர் சொன்னார், நேற்று சொல்லக்கூடாதா, நான் இப்போ தானே ஒரு கூட்டத்தை எடுத்து முடித்து கமிட்டிலாம் முடித்தேன், அடுத்த வருஷம் உனக்கு தரேன்ட்டார். ஆனால் அடுத்த வருஷம் கொடுப்பதற்கு சில தடங்கள். அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்தார், டீக்கன் கொடுத்தார். உலகமே சொல்லிச்சு, உங்களுக்கு ஏங்க டீக்கன் தரணும், ப்ரெஸ்பைட்டர் கொடுத்துருக்க வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ்பைட்டர் கொடுப்பதற்கு டைசிஸ் லெவலில் பிரச்சனை. என்னுடைய ஆர்டினேஷனுக்கு இல்லை, மாட்ரேட்லேயே வந்து எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தார். அதுக்கப்புறம் அது வந்து வேலூர் பேராயரோடு ஒரு இணைந்த ஒரு உறவு.
என்னுடைய ஆர்டினேஷனுக்கு ஆர்த்தரன் வந்தார். 2 ஆர்டினேஷனும் டீக்கன் ஆர்டினேஷனுக்கு ஆர்த்தரன் வந்தார். ப்ரெஸ்பேட் ஆர்டினேஷனுக்கு 2 பேருமே வந்தாங்க. அப்படி அவங்க குடும்பங்களோடு ஒரு நிறைய தொடர்பு. உங்களை இந்த புதுள்ள வாழ்க்கையை தெரிவித்து கர்த்தர் நம்மை நினைக்கிற அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தம்முடைய தாழ்மையை இந்த வாழ்க்கையிலேயே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை மாட்டார். எப்பொழுதும் கைவிடாத நம்மோடு கடந்தார். அந்த ஆண்டவர் ஒழுங்காக கைவிடுகிறார். நானும் ஆண்டவர் விட்டு வெளியே சில வசதிகள் உள்ளவன இல்லை வியாதி உள்ளவன நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனையில் கடவுள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்பவுமே நம்ம மறக்கவில்லை. அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்வும் மாற்றவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை வழிகளும் மாற்றவர். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தும். இன்று விசேஷமாக எக்கனமிக்கல் ஒரு கூட்டுறவு ஞாயிறு சொல்லப்படுகிறது. அதோடைய பிரசனமாக திருநாடு ஞாயிறு இது எக்கனமிக்கல் போன வாரம் கட்டுக்கள் இருக்கிறது. அது முன்னாடி ஞானஸ்தானம் அதோடைய பிரசனம் இப்படி தொடர்ச்சி நான் சில வாரங்களையும் ஒரு 2-3 வாரங்களையும் ஆண்டோடைய நாம் இழந்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நியாயத்தை நமக்கு ஒரு யூனிட்டி ஒருமைப்பாடு, விசுவாசம், நம்பிக்கை, செயல் அந்தபடி ஆண்டவர் நம்மை ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. ஏழு மனைவியாக கதை வைக்கிறாங்க. திரும்ப ஒரு நினைவு டோனாவுக்கு போனீங்கன்னா எப்படி கால்கள் வைக்கிறாங்க. ஏழை நம்மளோட வர்றாங்க. திருவிழா வயசு அவரும் பாருங்கள், இந்த அம்மா பாருங்கள். இந்த மாதத்தில் இந்தியாவிலிருந்து சைனா போகிறாங்க. சைனா போய் தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றாங்க. இதுக்குன்னா இங்கிலாந்து ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேங்கிறாங்க. சைனாக்கு அந்த மாடல் ட்ரெஸ். அப்போது ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் கொண்டு போகிறாங்க. அந்த அம்மா பார்த்தோன்னே ஈவாரியாக ட்ரெவலில் இப்படிலாம் டச் பண்ணி அந்த வியாதி தொடாத. அப்போ இதில் ஆடையை காட்டி கொடுத்து அந்த சைனா பெரிய ஒரு ஜப்பானிய பேசுவது. அந்த அம்மாவுடைய கண்கள் நம்ம சோப்பு கண்ணை பூனை கண்ணுப்போம். அது வழியாக நம்ம கண்ணுல அந்த அம்மா கண்ணுல சின்ன வயசுல ஜோதிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த கண்ணத்தை நீங்கள் எல்லாரும் மிதல் பண்ணுறாங்க, மாற்றினாங்க. ஆனால் அந்த சைனா பீரியட், ஜப்பான் பீரியட் திரும்ப ஆசியா இந்தியாவில் வேலூர் பகுதியில் இங்கே முடிப்பாங்க. அப்போ அவங்க வேலை செஞ்சா உன்னுடைய காணி இங்கே வேலையாக பார்த்தாங்க. இங்கே பண்ண விலை கொடுத்துருக்காங்க. பண்ண விலையை கொண்டுகிட்டு ஈடுபட்ட மக்கள் வாலிபர்கள் திண்மையடைந்து நேற்று கிடக்கிறதா பொதுவான இடத்துல விடுவாங்க. அந்த வாலிபர்கள் அதுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு யாருக்கு பக்கம் தெரியாது. அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட மக்கள் பற்றியில் நம்ம வேலை செய்வாங்க. நான் 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வேலை செய்கிறாங்க. 20 பையன் கற்றுக்கல படுத்துக்கிட்டே படி செய்கிறாங்க. 450 ஏக்கர் வாங்க டோனாவில் 450 ஏக்கர். அந்த பெண்களுக்கு 250 ஏக்கர் 200 ஏக்கர் கொடுத்துறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் விவசாயம் பண்ணிப்பாங்க. அந்த பெண்கள் அங்கேருந்து வரணும். ஏன்னா சமம் அவரை சேர்த்துக்கொள்ளாங்க. அந்த மாதிரி அந்த கல்லைக்கு மேலே நம்ம சொல்கிறாங்க. எனக்கு கல்லை எல்லாம் வழிபடுவாங்க. தூண் வச்சு தூண் வர ஒரு கிட்ட தண்ணி வைக்கணும். வரவேற்பு ஞாபகம் இன்னைக்கு டோனாவில் போனீங்கன்னா அந்த எளிமைக்கு கால்கள் வைக்கலாமே அந்த கல்லையில் அந்த தூண் தூணில் கிளீனாக தினமும் தண்ணி வரவேற்பாங்க. தினமும் வந்து கல்லை கல்லை
அதே மாதிரி தன் மனைவி ஒரு டூ மக்கள் பின்னால் கோயில் மாதிரி இன்னைக்கு சிவமலை, பையை, பொன்னையன், ஈஸ்டர் மலை, திருப்பூர் மலை, மோரியமலை, இன்னொரு மலை, இதை மலையை பார்த்து ஏன்னா மலையில் ஆண்டவர் உயிர்ப்பின் அதே மாதிரி அவருக்கு நிறைய மக்கள் அது தூணாக மாறிட்டாங்க. பின்னால் நாடு வெளியில் மறைந்து அது எல்லாம் அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதுக்கப்புறம் ஒரு கலைஞர்களை கல்யாணம் ஒரு மார்க்னா அது அழகாக முந்தான ஒரு மார்க்கை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த பூக்களே ஒரு அழகாக ஒரு ஊரில் ஒரு டூரிஸ்ட் போயிட்டு ஏதோ ஒரு பூவை பார்க்கறதுக்கே வித்தியாசமாக ரோஜா தான், ரோஜாவே வித்தியாசமாக அவங்க அலங்கரிச்சு வச்சுருந்தாங்க. ஒன்றாம் சொன்னாங்க ஏதோ ஒரு ஊரை மறைச்சிட்டாங்க, அதனால மாறும். அதே மாதிரி தான் நம்மளும் 2:17 அதிகாரம் 38 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 38 ஆண்டவரை மறந்து விட்டோம். ஆண்டவரை மறந்து ஆண்டவருக்கு பின்னால் எல்லாம் நிகழ்ந்து ஆதியாகமம் 20 அதிகாரம் 15 வசனத்தில் யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறார், பயப்படாதே நம்மோடு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், இது ரூல்ஸ் இல்லை என்பதே ஆண்டவருடைய வானத்தை பார்த்தார். எனக்கு ஒரு எக்ஸிலேட்டர் ஒரு 7 மேலே ஒரு கீழே ஒரு தேவருக்கு மேலே போகிறாங்க, கீழே வராங்க. அப்போ எனக்கு ஒரு சேவை தனிமையாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி கூட செக்யூரிட்டி இல்லை. அந்த செக்யூரிட்டியை பெற்றுக்கொண்ட யாரும் ஆண்டுடைய வீடு அவங்க உணவு உதயம் தங்குவதற்கு இடம் தருவீங்க, ஆனால் உமக்கு தசமமாக சொன்னாங்க. ஆனால் பின்னால் பரவாயில்ல ஆதியாக 31 படிக்கிறத பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஞாபகம் 32 பார்த்தீங்கன்னா கோவில் தெரியாமல் போனீங்க அவரே சொல்லுவார். ஆண்டவரே மறந்தால் அது வைக்கிறத அந்த புள்ளி நேரம் அந்த இது மாமியார் பார்த்தோன்னா பிரச்சனை பார்த்தார். இப்போ சாமியை பார்த்தேன், மாமியாரையும் எப்படி நேசிக்கிறாருன்னு பார்த்தேன், அம்மாவும் எப்படி நேசிக்கிறாருன்னு பார்த்தேன். ரெண்டு நிறைய டிஃப்ரெண்ட். ஏன்னா மனைவி எவ்வளோ நேசிக்கணும் வீட்டில் பிரச்சனை இல்லைங்க. இது பிராக்டிக் எப்படி அனுபவம் சொல்லி சொந்த அனுபவம் ஐயப்படத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதே மாதிரி அனுபவம் இங்கே மறந்து அந்த ஞாபகத்தில் நீ ஒரு தூணை ஒரு கல்லு செல்ல அந்த தூணை மறந்து செல்ல பேச நீ தூணை மறந்து நீ தனியாக படுத்ததில்ல, கல்லை வச்சு படுத்தல, அந்த கல்லை எண்ணி பார்த்து அதை தொழுகை பண்ணி கொண்டாயே, இது அவனுடைய இடத்தை தொழுகை பண்ணி கொண்டாயே, அடையாளப்படுத்தினாயே, அந்த மயில் கல்லாக வைத்தாயே, இத்தனை மயில் போன்ற அந்த மயில் கல்லாக வைத்தாயே, நீ அதை மறந்து விட்டாயே. அதே மாதிரிதான் நாம் ஆண்டவரை மறந்து ஆண்டவரை சர்மையா சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஆடு அந்த மோடியா எல்லாம் ஆடு வச்சுருந்தார். மோடியா மலர்ந்த ட்ரௌசரும் பனியனும் ரவுண்டி என்னன்னா ஒச்சினாரா என்னன்னா ஒஸ்தாவும் என்னன்னா மாடு வச்சார் ஆடு வச்சார். ஒச்சினாரா என்ன ஒச்சினாரா ஒஸ்தாவும் கூட போய் ஸ்கூலில் சேர்ந்தார். 8வது படிக்க வச்சார், டீச்சர் ஆகிட்டார். அதை எங்கே சொன்னார் எனக்கு அந்த சித்தூர் அந்த முனையில் அங்கே வீடு பேசஞ்சு கல் போட்டேன் அந்த காமன் வால் போட்டு. அப்போ அந்த சம்பவத்தை என்ன சொன்னார், அப்படித்தான் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறது. படிப்பில்லாமல் ஆண் மாடு வச்சுக்கிட்டோம், வாழ்க்கையில் முன்னேறாமல் என்ன நமக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்தார். பெருச வாழ்வை நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற மக்களாக காணப்படுகிறோம். கடந்த பாதையை இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த எனக்கு ஆண்டவர் வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற மக்களாக காணப்படுகிறோமா?
நான் நம்முடைய தாத்தா எப்படி இருந்தான்னு பாருங்க, நம்முடைய அப்பா எப்படி இருந்தான்னு பாருங்க, கிறிஸ்தவ வராங்கன்னா நம்ம இப்படி இருந்திருக்கோம் பாருங்க. அந்த ஆண்டுக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம், நன்றி செலுத்துகிற மக்களை காணப்படுகிறோம். ஏன்னா அவர் அந்த வாசிக்கு கேட்ட பகுதி பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்களை பார்த்து மனதுரையில் மத்திய 14 சொல்வார், திரளான ஜனங்களை பார்க்கிறார். ஐயோ, இந்த மக்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த மக்களுக்கு உணவு இல்லையே, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலையே. அந்த மக்களை அழைத்து அது என்ன பண்றாரு, என்னப்பா கொடுக்குறாரு. அப்போ திருப்பி சொல்றாரு, இவ்வளவு கூட்டம் இந்த நலகாமத்தில் என்னதான் போய் நந்தி ஓட்ட வந்தாலும் எத்தனை பேர் கொடுப்பார், 100 பேருக்கு கொடுப்பார சாப்பாடு வாங்கினாங்கள, 1000 பேருக்கு கொடுப்பாரு, 2000 பேருக்கு தாங்க திருப்பி அந்திரையா அதுதான் கிறிஸ்து மக்கள் பகிர்ந்து கொண்டாங்க. கிறிஸ்துவ என்பது ஏற்றத்தாழ்வு இல்லை, பகிர்வது. கிறிஸ்துவ ஜாதி அடிப்படையிலான பௌரனுடைய மனமாற்றத்தின் காலத்தில் பௌரனுடைய அடுத்த கிறிஸ்தவத்தை செட்டில் பண்ணுவாங்க. முதல் கிறிஸ்தவ நாடு அவங்க முன்னில் நடந்தது. அவர் 38 அதாவது 38 இல்லை 36 வருஷத்துல அவர் எழுதி பண்ணுற மாதிரி சொல்றாங்க. அவர் சொல்ற ஆனந்தம் இல்லை, பெண்ணம் இல்லை, அடிமை இல்லை, கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஏற்றுக்காங்க. பணக்காரங்க கொடுக்குறவங்க எவ்வளவு கூடிய எப்படி அமைக்கி குலுக்கி மகிழ்ச்சியா சொல்றாரு. ஆலயத்தில் ஆராய்ச்சி எந்த அளவுக்கு அமைக்கி குலுக்கி முடியோ தேவன் கொடுக்கறத பொறுத்துதான். அக்கா வீட்டில் இருக்கிறப்போ அவங்க சொந்தக்காரங்க அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை அத்தனை பிரச்சனை தான். ஆனால் அண்ணனுடைய சொந்தக்காரங்க தான் அன்னைக்கு அக்கா அண்ணன் வசதியாக வசதினா போவாங்க. இந்த நாள் ஒரு சகோதரி வேலையாக போயிடுச்சு. எங்கள் சொந்தக்காரங்க நேற்று வந்தோட கேட்டேன், பாதியில் போயிட்டிய ஏதாவது செஞ்சிருக்கியா? ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே இல்லையே அவன் சொல்கிறான். ஏன்னா புடிச்சது சொந்தக்காரன். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறப்போ ஆண்டவரை நம்பி வந்த திரளான ஜனங்களை பார்த்து மனதுக்கு ஆண்டவர் அதற்கு சிறுவர் தனக்கு வேணும் வைத்துக் கொள்ளல. அவன் கொண்டே கொடுத்தா, அதை பகிர்ந்து கொடுத்தா, பகிர்ந்து 12 கோடி நிச்சயம் 5000 சாப்பிட்டா அந்த மாணவர்கள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க. அதற்கு அப்போ சில 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இருப்பதை ஆதிக்கிறிஸ்தவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், ஏற்றுக்காக இல்லாமல். அதுதான் பௌர்ணமியில் சொல்றாங்க, அந்த ஏற்றுக்காக இல்லாத ஒரு திருச்சபை, பகிர்ந்து திருச்சபை, திருச்சபை பணக்கார வேலை இருக்கக்கூடாது, ஏற்றுக்காக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே இருக்க வேண்டும் என்பதற்கு தான் முன்னால திருச்சபை ஏறிய நம்முடைய மக்களுக்கு எலெக்ஷனை கொண்டாங்க. ஒரே ஆள் செக்ரட்டரியா இருக்கக்கூடாது, ஒரே ஆள் பிரசிடரா இருக்கக்கூடாது, ஒரே ஆள் தலைவராக இருக்கக்கூடாது, மாற்றம் வர வேண்டும். அதுக்கு 55 வயசு 67 வயசு 70 வயசோ ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்தது உருவாக வேண்டும், அடுத்த ஜெனரேஷன் வர வேண்டும் என்பதை அவங்களுடைய விருப்பம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல யாருக்குமே இருக்கிற பவர் என்பதற்கு மனசே இல்லை. எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனால் செயல்பாடு என்பது நாம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்முடைய செயல்பாடு நம்பிக்கை தருவார்கள். ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு தருவார்கள். ஒரு நம்பிக்கை ஒரு அருமையான என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் இறந்தாங்க. 87 வயசு, 8 பிள்ளைகளும் 1 பிள்ளைகளும். நான் சொல்வது 6 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே. அப்போ நம்ம அந்த பொண்ணு ராத்திரெல்லாம் அம்மா நீ செத்து போட்டேம்மா, யாருமா ஆகிறது அப்போ நாளைக்கு சொந்தக்காரங்களாம் கூட்டிட்டோம். காலையில் பெரிய மீட்டிங் நடந்து சொந்தக்காரங்க ஒரு எங்கள்
ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமியுடைய நான் மனமாற்றத்தை நான் இன்று ஜனவரி 20 பௌர்ணமி மனமாற்றத்தை நான். ஆனால் அதை முடியாது. ஒரு எங்களை மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்கு அவர் பேசாது அவர் வந்து ஆப்போசிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எதற்குனாலும் ஆப்போசிட் பண்ணுறாரு. கிறிஸ்துனா இல்லாமல் ஆனால் மனசு இருக்கும் அவனுக்கு தெரியல. அந்த மனசை ஜெயிக்க முடியும். போனாங்க பேசுங்க, பெரிய பெரிய கூட்டம் நடக்கும். பெரிய பெரிய கூட்டம் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூட்டி நடக்கும். லட்சக்கணக்காக செலவு பண்ணி கூட்டம் நடத்துவாங்க. கடைசியாக அவங்க கேள்வி கேட்பாங்க, என்னங்க பைபிள் இல்லைங்கிறீங்க, இந்து இல்லைங்கிறீங்க, நம்பிக்கை இல்லை, செத்த எங்கே போவீங்கன்னா அந்த இயேசு இந்த யோகா இந்த பிரச்சனை கதை என்ன வேண்டாமா, நீ என்ன சொல்ற சொல்லி நாங்கள் செய்யணும் நிற்காம கொடுத்தாங்க. இயேசு கூட ஃபிக்ஸ் பண்ணுறாரு, கொலை செய்ய உபச்சாரம் செய்ய உபச்சாரம் செய்கிறவங்க கொலை செய்யப்படுறது நியாயப்படுவாங்க. உபச்சாரம் என்ன கொலைப்படணும் சட்டம் இல்லைன்னா நியாயப்பட மீறிடும். இப்போ கேட்கறது கொள்ளாதான் நியாயப்பட சொல்லிடும். கொள்ளாம கீழ் வளர்ந்த பெரிய வெளிச்சத்துக்காக நம்ம அன்னைகளை பார்த்து காட்டிடுவோம். அந்த காலத்தில் மன்னத்தில் மக்களுக்கு விடுதலை செல்வதற்கு ஏசி உலகத்தில் வாக்குவத்தில் மாறிப்போம். இப்போ என்ன சொல்றது, ஏசி சர்ச்சை பண்ணிட்டு சரிப்பா எல்லாம் கிடைக்குதுப்பா, உங்களில் பாவம் இல்லாமல் ஒரு வயதில் எல்லாம் இதுதான் அந்த கேட்டவங்க இல்லை கொஞ்சம் பெரிய அப்படியே ஆஃப் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க யோசனை சொன்னாரு. என்ன கேட்டீங்க தலைவர் 5 நிமிஷம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் கேட்டேன், நான் தூங்கிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைமா அப்புறம் சொல்லுங்களேன், என்ன கேட்டீங்க சொல்லுங்களேன், என்ன கேட்டீங்க நீ செத்த அது ஒரு செத்து ஒரு அம்மா பாடி செஞ்சுலாம் நம்ம போய் கேட்குவா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கேட்டால் சொல்லுமா ராத்திரெல்லாம் பொண்ணு தான் தடுக்கலாம் சொல்லி தெரியும். அந்த பொண்ணு கேட்கணும் செத்த பிறகு எங்கே போனாங்க இருக்கிறவரே என்ன செய்கிறாங்க செத்தா மற்ற மதியாளர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா பசியாகிட்டேன், தானமாகிட்டேன், அழகாகிட்டேன், வசதியில் வந்து காவலை ரைட்டு பண்ணேன், நீங்கள் எனக்கு தம்பிகளாக இருக்கிறாரா? இந்த வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தால் ஏன் ரொம்ப பரம ஏன் உடுக்கிறதுக்குள்ள சரியான சேலை இருக்காது, பட்டு பொங்கல் இருக்கும், சோளத்துக்கு தான் பொங்குவா, தொடர்ந்து 3 நாளைக்கு தான் பொங்க முடியும். வேறு இல்லாமல் வேலைக்கு போனால் 1 கிலோ சோளம் 1 கிலோ சோளம் அவங்க இடிச்சு அவிச்சு சோளம் களி கொடுத்தாங்க. அந்த களியை 3 நாள் காய வச்சு 3 நாள் வச்சா குடிச்சுப்போம். அந்த குடிச்சு போன அந்த களியை சாப்பிட்டா கடைசி கூட்டு தான். அது கூட இல்லாத நிலைமையிலையும் தான் ஏதாவது ஏழைக்கு பங்கு கொடுக்காம அவன் வாழ மாட்டா. அதை கூப்பிட்டு கரைச்சிக்கிட்டு அந்த முறைக்கு தெரியாம அந்த வெங்காயம் பச்சை மிளகாயம் கடிச்சா வெங்காயத்தை பச்சை மிளகாய் உரைக்கும். இந்த புளியும் தெரியாது, நாட்டம் கட்டி போன நாட்டம் தெரியாது. பச்சை மிளகாய் கடிச்சா பயங்கரம் உரைக்கிறது டக்குனு உள்ள போகிறது தெரியாது. ஆனால் பெரிய புரிசுறாங்களா அதுதான் அதுதான் ஏன் இதெல்லாம் தெரியல. இதுதான் பசங்க, இதுதான் ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு என்பது நாம் வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த ஒருமைப்பாடு என்பது நமக்கு இருப்பதை நாம் குடிக்கிற மக்களை காணப்படுகிறோம். இந்த ஒருமைப்பாடு என்பது தன் வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களை காணப்படுகிறோம். அந்த அர்ப்பணிக்கான கிறிஸ்தவம், அந்த அர்ப்பணிக்கான கிறிஸ்தவம் அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த அர்ப்பணிக்கிற ஒருமைப்பாடு பூமிக்கு வேணும்னா இன்னைக்கு திருச்சபையில் திருநெல்வேலியில் மாம்படிச்சாங்க 3 நாள். எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கேட்டாங்க தியானம் செய்வாங்க. இங்கே ஆசிரியர்கள் தியானம் செய்வாங்க. ஐயா நாங்கள் இந்த கிறிஸ்தவ மாவட்டத்தை போனோம், இப்போ நாங்கள் போக முடியாது, எங்களுக்கு ஒரு பட்டி இருக்குது, நாங்கள் ஒன்றா கூப்பிடுவோம் ஏற்றுக்காங்க. அதுதான் மாற்றம். குற்றாலம் ஒரு திருநெல்வேலியுடைய மேற்கு பகுதியுடைய
அத்தனை வார்த்தைக்கு என்ன யூனிட்டி, அதுதான் ஒருமைப்பாடு, அதுதான் ஜீவமலை, அதுதான் மலை, அதுதான் முறைய மலை. ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் நம் ஒன்றாக இணைவதுதான் பண்டிகை, நமக்கு இருப்பதை பகிர்ந்து கொள்வதுதான் பண்டிகை. அந்த உணவை ஏற்றுத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஏழைக்கு பணக்காரனுக்கு நீக்கு தண்ணி சாப்பாடு இருக்கக்கூடாது. சமையலையே போட்டுட்டார் அந்த சாப்பாடு, அவர் தான் போட்டார். இந்த மாதிரி தெரிவித்தார், அவர் தான் தெரிவித்தார். அந்த ஏற்றுத்தாழ்வு வீணுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, 22 இல்லை இல்லை அடிமை ஜாதி சொல்ல கிடையாது. அவன் பண்ணுற தப்ப மறைக்கிறதுக்கு நம்ம ஏமாற்றிருக்கான். ஆனால் உண்மையான பிள்ளைகளை மக்களுக்கு எந்த பிரயோகம் இல்லை. அதுதான் அவன் சொந்தக்கார அண்ணன் கூட இல்லாமல் போக மாட்டான். ஆனால் ஏற்றுக்காக ஜாதியை வச்சிருப்பான். நீங்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு யூனிட்டியில் இருக்கிறோம், செயல்பாட்டு எப்படி இருக்கு, நம்முடைய நம்பிக்கை யாரும் அந்த நம்பிக்கையோடு ஆண்டத்தை வந்து நிற்கிறப்போ அவர் மனதுக்கு ஆண்டவர், மனதுக்கு ஆண்டவர். ஏற்றுக்காக இருக்கணும். யாராவது கூப்பிடுகிற இளைஞருக்கு உதவியை சிக்கப்படுகிற கூப்பிட்ட ஜாதியை உத்தரவுகிற தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் யாரெல்லாம் தம்மை நோக்கி அழைக்கிறாங்க, அவனை ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, இனத்தை பார்க்கல, கிறிஸ்தவனா ஞானசாரம் வாங்கியிருக்கானா, கப்பலை எடுக்கிறானா பார்க்கல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் விடுதலை அந்த ஆண்டுடைய சொந்தரியாக விடுதலை கொடுங்க. என்ன ஐயப்பனுடைய படிக்கிறதுல சொற்பத்தாருக்கு வார்டன் சொல்றாங்க. பங்களாதேஷ் சும்மா ஜஸ்ட் ஆண்டு தான் இதை சொல்றாரு. ஆனால் போக முடியாது. ஒழுங்காக இந்த பாடலும் அந்த பாடலும் அந்த பாடலும் இந்த பாடலும் தான் லோக்கல் காரணம் தெரியும். புதாசம் போக முடியாது. நேபாள் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நேபாள் போகலாம். சைனா போக முடியாது. ஒரு விமானம் தன்னுடைய சொந்தக்கார மாமா வச்சதுக்காக சொல்கிறான். ஏசு நல்லவர் இருக்கிறார். ஒரு மனிதன் கைகால் இருந்து வீட்டில் வைக்கிற வெளியே போட்டாங்க, கட்டில் போட்டு வெளியே போட்டாங்க. புதிய ரொம்ப கஷ்டம். யூரின் மோஷன் எல்லாம் ஒரே இடம், கவனிக்க ஆள் இல்லை, உணவு இல்லை. அப்போ இவருக்கு டாக்டர் கொடுக்குறாரு, சொந்தக்காரன் அவங்க கொடுக்குறாரு. கையை காட்டுறாரு, கையெல்லாம் ஆட்ட முடியாது. அவருடைய பார்க்குறதோடைய கட்டளை பார்த்து என்னென்ன நிறைய யோகம் கொடுக்குறாரு. நீ விசுவாசிக்கிறாரு இப்படிலாம். அவர் பெரிய பிரச்சனையாக இல்லை, மோசி லாசம் இல்லை, வெளியில் வெள்ளிக்கிழமை இல்லை, ஏசி மோகன் இல்லை, சாதாரண ஒரு பாடி. நீ விசுவாசிக்க இவர் எப்படி கொண்ட விசுவாசம் இருக்கு யோகம். அவர் யோகம் பண்ணுறோம். இவர் நம்பிக்கையோடு ஆண்டு எனக்கு ஆசை பல்வேறு வார்த்தை தாக்கிற கற்கிறது ஆசை வருகிற வார்த்தை என் உதவியோடு கற்களை நோக்கி பார்த்து பார்த்தபடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். 6 மாதமாக ஆட்ட தெரியாத கையில், அசைக்க முடியாத கையிலிருந்து ஒரு அசையை மூமெண்ட் ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு செயல்பாட்டோடு யூனிட்டியோடு நீங்கள் பார்க்குறப்போ நிச்சயமாக அந்த விடுதலை உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் இந்நாளில் நம்மிடத்தில் வருகிறார். அந்த ஆண்டவருக்கு தகப்பனே என்னை பண்ணுங்க, உங்களுடைய இருப்பை எனக்கு தாக தகப்பனே, உங்களுடைய இலக்கத்தை எனக்கு தாக தகப்பனே, உங்களுடைய விடுதலை எனக்கு தாக தகப்பனே பார்க்கிறப்போ நிச்சயமாக அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வாழ்வு விடுதலை நாயே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்.
என்ன ஆண்டவன் உடைய கிருபையை நோக்கி நிற்கலாம். நம்பிக்கை செயல்பாட்டில் சூழ்நிலையில் உதவி செய்யலாம். மனதுக்கு ஆண்டவர் அல்லவா? நாங்கள் திட்டத்தை பகிர்ந்து கொண்டிருக்கோம். நீ வாழ்க்கை சந்தர்ப்பம் அல்லவா? ஒரு விஷயத்தை எங்களுக்கு எனக்கு கொடுக்கிற